இன்று 8வது நாளை ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இவர்களுக்கிடையே நடக்கின்ற அந்த போர் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இந்த 7 நாளில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஈரானில் என்ன நடக்குது, இஸ்ரேல் எப்படி இருக்கு, யுஎஸ் என்ன பண்றாங்க, ரஷ்யா என்ன செய்யுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இதுல புதிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இங்கிலாந்து 3 போர் விமானங்களை பஹ்ரைன் நாட்டிற்கு அனுப்பியிருக்கிறது. இது எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஈரானிலிருந்து வர்ற ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலை முறியடிப்பதற்கு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் என்னன்னா, சவுதியினுடைய ரியாத் நகரில் இருக்கின்ற சிஏஏ ஸ்டேஷன் முழுவதுமாக தகர்க்கப்பட்டு விட்டது. அந்த இடிபாடுகள்லாம் எடுக்க முடியுமான்னு பார்த்தாங்க. இது எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொன்னால் ரஷ்யா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யா சரியான உளவு தகவல்களை ஈரானுக்கு கொடுத்துருக்கிறது. ஏன்னா ஈரான்கிட்ட இந்த ஸ்பை சேட்டிலைட்ஸ் எல்லாம் கிடையாது. ரஷ்யாட்ட இருக்கிற ஸ்பை சேட்டிலைட்ஸ், அதாவது உளவு சேட்டிலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேட்டிலைட்ஸ் மூலமாக இவர்கள் தகவல் தெரிவித்து அதன் வாயிலாக குவைத்தில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் இடம், சவுதி அரேபியாவில் உள்ள சிஏஏ ஸ்டேஷன், பஹ்ரைனில் ஒரு அமெரிக்காவினுடைய தளம், இப்படி பல்வேறு இடங்களை துல்லியமாக குறிவைத்து தாக்கியிருக்கிறது. இது அமெரிக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. இதை பற்றி கேட்டிருக்காங்க. இது மாதிரி ரஷ்யா உளவு தகவல் ஈரானுக்கு சொல்கிறது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வெள்ளை மாளிகை வட்டாரம் என்ன சொல்லியிருக்குன்னா, இதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தவில்லை அப்படின்ட்டு. ஏன்னா உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையே நடக்கின்ற சண்டையில் அமெரிக்கா பல்வேறு உளவு தகவல்களை உக்ரைனுக்கு கொடுத்து வருகிறது. அதனால் இப்போ பேபேக் பீரியட்னு சொல்லுவாங்க. இப்போ திரும்ப அவர்களுடைய விளையாட்டை ரஷ்யா விளையாண்டு கொண்டிருக்கிறது. அப்புறம் இன்னொன்று என்ன விஷயம்னா, ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு இடையே ஒரு சமரச தூதுவராக இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏற்கனவே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற சண்டையை தீர்த்து வைப்பதற்கு அமெரிக்கா ஒரு சமரச தூதுவர் வேலையை பண்ணிகிட்ருக்கு. இப்படி அங்கே இவர்கள் சமரச தூதுவர், ஈரான், இஸ்ரேல், யுஎஸ்ஏ பொறுத்தவரையில் ரஷ்யா சமரச தூதுவர். இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவும் வேடிக்கையாக இருக்கின்றது. இன்னொரு விஷயம் அப்படின்னா, இன்றைக்கு அதிகாலை டெஹ்ரானில் உள்ள சர்வதேச விமான நிலையம் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டுள்ளது. அது டெஹ்ரானிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இஸ்ரேலை லெபனானில் ஹெஸ்புல்லா, ஈராக்கில் இருக்கிற மொபிலைசேஷன் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஈரானுடைய ப்ராக்சிஸ் பலமுனை தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தி கொண்டிருக்கின்றனர். இதில் என்னென்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த அளவிற்கு எதிர்த்தாக்குதல் ஈரானிடமிருந்து வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இவங்ககிட்ட இருக்கிற அந்த ஏரியல் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது ஈரான் ஏவுகின்ற ஏவுகணைகள், ட்ரோன், இவைகளை அழிக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு சாதனங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது. அதனால தான் நேற்று வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் இவங்களெல்லாம் வச்சு ஒரு மீட்டிங் போட்டார். அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் விரைவாக பல்வேறு ஆயுதங்களை, நவீன ஆயுதங்களை தயாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன நடந்தது, அந்த கூட்டத்தில் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி ஆயுத தயாரிப்பு வேகமாக நடைபெற்று வருகின்றது. அதே சமயத்தில் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேற்கத்திய நாடுகள், குறிப்பிடும்படியாக யூரோப்பிய நாடுகள் எங்கள் விஷயத்தில், அதாவது அமெரிக்காவிற்கோ இஸ்ரேலுக்கோ அல்லது அரபு நாடுகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தால் நிச்சயமாக நாங்கள் ஐரோப்பாவையும் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் நேற்று எச்சரிக்கை விடுத்திருக்கு. இப்போ ஈரானை பொறுத்தளவில் மசூத் பெசஸ்கியான், அப்புறம் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அர்காச்சி மற்றும் டெப்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர், இந்த 3 பேரும் தான் இப்போ அறிக்கை விட்டுட்டு இருக்கிறாங்க. இதற்கிடையே நம்ம இந்திய கடல் பகுதியில் விசாகப்பட்டினம் வந்த போர்க்கப்பல்களில் ஒன்று அழிக்கப்பட்டது. இன்னொரு போர்க்கப்பல் ஸ்ரீலங்காவிடம் அடைக்கலம் கேட்டு அவர்கள் அங்கு கொடுத்திருக்கிறார்கள். ஐஎன்எஸ் தீனா அப்படிங்கிற போர்க்கப்பல் அழிக்கப்படுவதற்கு முன்னாலேயே நம்முடைய இந்தியாவிடம் இன்னொரு ஈரானிய போர்க்கப்பல் கொச்சினில் நாங்கள் ஹால்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. அதனால் கொச்சினில் ஐரிஸ் லவான் அப்படிங்கிற அந்த போர்க்கப்பலுக்கு நம்முடைய நாடு அனுமதி தந்திருக்கின்றது. இப்படி ஒரு சூழ்நிலை இங்கு நிலவுகின்றது. இந்த போரில் இதுவரையில் ஏற்பட்ட சேதத்தை பற்றி பார்ப்போம். கிட்டத்தட்ட 3000 இலக்குகள் ஈரானில் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதே சமயத்தில் 1500 ஏவுகணைகளையும் 3000க்கு மேற்பட்ட ட்ரோன்ஸுகளையும் ஈரான் ஏவியுள்ளது. இதில் அமெரிக்காவினுடைய 2 ட்ரோன்ஸ் MQ-9 என்ற அதிநவீன ட்ரோன்ஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் ரஷ்யாவினுடைய உளவு தகவல் என்று சொல்லப்படுகின்றது. அப்புறம் ஜெருசலேம், டெல் அவீவ், இந்த நகரில் அதிகமான சேதம் ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் விடுற ட்ரோனுடைய விலை பார்த்தீங்கன்னா வெறும் 3 லட்சம் ரூபாய். அந்த 3 லட்சம் ரூபாய் ட்ரோனை அழிக்க பயன்படுத்துகின்ற ஏரியல் டிஃபென்ஸ் சிஸ்டம், இவங்களுடைய பேட்ரியாட் மிசைல் மற்றும் அயன்டோம், இதிலிருந்து செல்கின்ற எதிர் ஏவுகணைகள் கிட்டத்தட்ட 20 கோடிக்கு மேல், 20-25 கோடி மதிப்புள்ள ஏவுகணை வெறும் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ட்ரோன்ஸை அழிக்க பயன்படுத்தப்படுகிறது. இதனால் அதிகமான செலவு யாருக்கு ஏற்படுகிறதுனா
இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தான். அவங்க சாதாரண ஆயுதத்தை வச்சு அடிக்கிறாங்க, இவங்க வந்து அதிநவீன ஆயுதங்களை கொண்டு அதை தடுத்து நிறுத்துகிறார்கள். இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா 3 நாட்களில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மிசைல் லான்ச்சிங் பேட்ஸ், மிசைல் லான்ச்சிங் சென்டர்ஸ் இவைகளெல்லாம் அழித்து விடலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் அவர்கள் அதை அழிக்க முடியவில்லை. ஈரான் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மெஹ்ராபாத் அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதில் வந்து பல விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. அந்த விமானங்களும் அழிக்கப்பட்டன, அந்த விமான நிலையமும் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் இன்னும் மூக்கத்தனமாக ஈரான் தன்னுடைய தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறது. அடுத்த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய 3வது போர்க்கப்பல் USS HM புஷ் அப்படிங்கிற போர்க்கப்பல் இந்த மத்திய கிழக்கு கடல் பகுதிக்கு விரைந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 2 போர்க்கப்பல்கள் இருக்கின்றன. இந்த 2 போர்க்கப்பல்கள் இருக்கின்ற இடங்களையும் துல்லியமாக ரஷ்யா ஈரானுக்கு தெரிவித்துள்ளது. இதனால் இந்த 2 போர்க்கப்பல்களும் தான் இருந்த இடத்தை விட்டு இப்பொழுது வேறு இடத்திற்கு நகர்ந்திருக்கின்றன. இந்த சமயத்தில் தான் அந்த 3வது போர்க்கப்பலும் விரைந்து வந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த போர் உடனடியாக நிற்பதற்கான வாய்ப்பில்லை என்றே தெரிகிறது. நேற்று வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் பொழுது எப்பொழுது இந்த சண்டை முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு, இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கலாம், நாங்கள் இதுக்கு வந்து ஒரு காலக்கெடுவை விதிக்க முடியாது. அதுபோல் ஈரான் வந்து ஒரு நிபந்தனையற்ற சரண் அவர்கள் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்கள் வந்து சரண்டெல்லாம் அடைய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கு. இதில் வந்து மக்கள் மத்தியில் உள்ள மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால், ஈரான் தாக்கு பிடிக்குமா இந்த போரை அப்படின்னு சொன்னால், ஈரான் நிச்சயமாக தாக்கு பிடிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்களிடம் ஏர்ஃபோர்ஸ், விமானப்படை இல்லை. இருந்த விமானங்களும் அழிக்கப்பட்டு விட்டன. கடற்படை இருக்கின்றது, அந்த கடற்படையும் கிட்டத்தட்ட 60% அழிக்கப்பட்டு விட்டது. இதனால் ஈரான் தாக்கு பிடிப்பது என்பது சிரமம். ஏன்னா இந்த சண்டையை பொறுத்தளவில் இது வான்வழி சண்டையாகத்தான் இருக்குது. பொதுவாக வந்து எந்த சண்டையிலும் தரைவழி, கடல்வழி, வான்வழி இந்த 3 பகுதிகளிலும் சண்டை நடக்கும். ஆனால் இதை பொறுத்தளவில் கடல் பகுதியில் மட்டும் சிறிதளவு, அதுவும் வந்து அமெரிக்காவினுடைய நேவி, ஏர்ஃபோர்ஸ் ஈரானுடைய கடற்படையை தாக்குறது, அவ்வளோதான். வான்வெளியில் தான் இப்போ சண்டை நடக்குது. மிசைல்ஸ், ட்ரோன்ஸ், அப்புறம் சைபர் வார்ஃபேர், அப்புறம் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர்பாங்க. இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் தனக்கு சாதகமான தகவல்களை, பொய் தகவல்களை பரப்புவது. எப்படி 2ஆம் உலகப்போரின் போது அந்த கோயபெல்ஸ் ப்ராபகண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிட்லர் சொல்லிகிட்டே இருப்பார், நாங்கள் இதை பிடித்து விட்டோம், அதை பிடித்து விட்டோம்ட்டு. அது வந்து சொன்னது யாருன்னா அந்த கோயபெல்ஸ் அப்படிங்கிற ஒரு மினிஸ்டர். அது மாதிரி இந்த போர்க்காலத்தில் பல்வேறு பொய் செய்திகள் வேகமாக பரவக்கூடும். அதனால தான் நம்முடைய இந்தியாவில் கூட இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ராட்காஸ்டிங் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஆர்பி ரேட்டிங் சொல்லுவாங்க. அந்த தொலைக்காட்சியினுடைய டிஆர்பி ரேட்டிங்கை வந்து 2 வார காலத்திற்கு டிஆர்பி ரேட்டிங் செய்யப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டால், நம்முடைய இந்திய தொலைக்காட்சிகள் மற்றும் பல்வேறு சமூக ஊடகங்கள் பொய்யான தகவல்களை பரப்பி வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், குறிப்பிடும்படியாக மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கின்ற இந்தியர்கள் அச்சப்படும்படியான மற்றும் இங்கே இருக்கின்ற அவர்களுடைய உறவினர்களும் பதட்டத்தில் இருக்கும்படி ஒரு சில செய்திகளை வெளியிடுகின்றார்கள். இந்த செய்திகளை தடுப்பதற்கு டிஆர்பி ரேட்டிங் செய்வதை தடுத்திருக்கின்றார்கள். இந்த டிஆர்பி அப்படின்னு சொன்னால் டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட் அல்லது டார்கெட்டிங் ரேட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டிஆர்பியை. இந்த டிஆர்பி வச்சு தான் எப்படி வந்து விளம்பர செய்திகளை வந்து ஒளிபரப்பலாம் அப்படிங்கிறத தீர்மானிப்பாங்க. இப்போ அதிகமான பேர் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தாங்கன்னா அந்த நிகழ்ச்சியினுடைய இடையிடையே விளம்பரங்கள் அதிகமாக வரும். அப்பொழுது தான் அந்த விளம்பரத்திலிருந்து காசு நிறையா வரும். இதுக்கு தான் ஒவ்வொரு டிவியும் வந்து டிஆர்பி ரேட்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவர்கள் பல்வேறு முயற்சி செய்வார்கள். அதன்படி இந்த ஈரான், இஸ்ரேல், US பிரச்சனையை, இந்த சண்டையை வைத்து டிஆர்பி ரேட்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பல்வேறு டிவி சேனல்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால அதை நிறுத்தியிருக்கிறாங்க. 2வது கேள்வி, பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்புள்ளதா? அதற்கு பதில், ஈரான் திட்டவட்டமாக பேச்சுவார்த்தைக்கு மறுத்துவிட்டது. அதுபோன்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை. ஈரானில் ஆட்சி மாற்றத்தை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஆட்சி மாற்றம் அப்படின்னா ரெஜிம் சேஞ்ச். அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ரெஜிம் டு சேஞ்ச், நாட் ரெஜிம் சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. ஆட்சியில் இருப்பவர்களுடைய மனமாற்றம் தான் தேவையே ஒழிய ஆட்சி மாற்றம் எங்களுக்கு அவசியம் இல்லை. எந்த ஆட்சி வந்தாலும் அது அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளை ஆதரிக்கக்கூடிய ஆட்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா மற்றும் அரபு நாடுகளினுடைய விருப்பமாக இப்பொழுது இருக்கிறது. இருந்தாலும் தற்போது பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் இல்லை. 3வது கேள்வி, ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்படுமா?
ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அல்லது ஹோர்முஸ் ஜலசந்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த குறுகிய நீரிணைப்பு பகுதியில் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது மூடப்படாது, ஆனால் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய கப்பல்கள் இதில் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த வழியாக செல்கின்ற கப்பல்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற கப்பலுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைமை வந்து அதிகப்படுத்தி அதை நாங்கள் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்கு. 20% சரக்கு கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள் இந்த வழியாக தான் போயிட்டுருக்கு. இதனால் இப்பொழுது எண்ணெய் விலை, அதாவது க்ரூட் ஆயிலினுடைய விலை அதிகமாகி கொண்டே போகின்றது. அமெரிக்க படைகள் ஈரானில் காலடி எடுத்து வைக்குமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அதற்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் அங்கு எங்களுடைய படைகளை ஈரானில் இறக்குவதற்கான நேரம் இதுவல்ல, அதற்கான வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவுடைய படைகள் எங்கள் நாட்டின் மீது தரையிறங்கினால் நாங்கள் அதற்கு தயாராக இருக்கின்றோம், அவர்கள் எப்பொழுது வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஏற்கனவே அமெரிக்கா ஈராக் மீது படையெடுத்தப்போ அப்பிருந்த பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொன்னார்னா, டொனால்டு ரம்ஸ்ஃபெல்ட் 6 days 6 weeks 6 months அப்படின்னார். 6 நாள் அல்லது 6 வாரம் அல்லது 6 மாதம் இதுவரை நீடிக்கலாம்னு சொன்னார். ஆனால் அந்த அமெரிக்க ஈராக் வார் வந்து 8 வருடங்கள் தொடர்ந்து நடைபெற்றன. அதனால் நிச்சயமாக பழைய அனுபவத்தை வைத்து அமெரிக்கா ஈரான் மண்ணில் மீது தன்னுடைய இராணுவ வீரர்களை இறக்குவதற்கான வாய்ப்பில்லை. அடுத்த கேள்வி, ஈரானிடம் அதிக அளவில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்ஸ் உள்ளதா? அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிடம் இந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் அழிக்கும் திறன் கொண்ட ஆயுதங்கள் எண்ணிக்கை குறைந்துள்ளதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நிச்சயமாக அமெரிக்காட்டையும் இஸ்ரேல்ட்டையும் ஈரான் விடுகின்ற ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் அழிக்கக்கூடிய திறன் தற்போது இருக்கிறது என்றே சொல்லலாம். ஆனால் இது குறைந்து கொண்டே வருகிறது. அதனால தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட்ஸை வச்சு ஒரு மீட்டிங் போட்டார். இப்போது சவுத் கொரியாவில் இருக்கின்ற பேட்ரியாட் சிஸ்டத்தை வந்து இப்போது இஸ்ரேல் பகுதிக்கும் அரபு நாடுகள் பகுதிக்கும் மூவ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் இந்த ட்ரோன்ஸை அழிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கேட்டிருக்கின்றார்கள். அடுத்த கேள்வி, ஈரான் மக்களுடைய உணர்வுகள் என்ன இந்த போரை பொறுத்தளவில் அப்படின்னா, ஈரான் மக்கள் இந்த போரை ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை என்ற ஒரு நிலை தான் இருக்கிறது. ஏன்னா இந்த 2 மாதங்களுக்கு முன்பு வந்து மக்களுடைய போராட்டம் நடைபெற்றது. அதில் கிட்டத்தட்ட 17,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் மக்கள் வந்து அமெரிக்கா இஸ்ரேல் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை தெரிவிக்கவில்லை. அதே சமயத்தில் ஈரான் அரசிற்கும் ஆதரவு இருக்கின்றது. இப்படி ஒரு மிக்சட் ஒப்பீனியன் என்று சொல்வார்கள். பல்வேறு விதமான மனநிலை ஈரான் மக்களிடம் நிலவுகின்றது. அவர்களை பொறுத்தளவில் அவர்களுக்கு உரிமை வேண்டும், அமைதி வேண்டும், பொருளாதாரம் நன்றாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். அடுத்து, இந்த போரினால் யாருக்கு லாபம்? சொல்லப்போனால் இந்த போரில் வந்து லாபம் அடைவது ரஷ்யா தான். ஏன்னா இப்போ ரஷ்யா வந்து அமெரிக்காவிற்கு எதிராக இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் வித் ஈரான் அப்படின்னு சொல்லுவாங்க. உளவு தகவல்களை ஈரானுக்கு சொல்லி ஈரானை அமெரிக்கா மீது, அமெரிக்க தளங்கள் மீது தாக்க வைக்கிறது. அது ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று, அனைவருடைய கவனமும் இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகள் மீது இருப்பதால் உக்ரைனை சுலபமாக அடித்துவிட முடியும் அப்படின்னு கணக்கு போடுறாரு. இன்னொன்று, அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் எல்லாம் குறையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ரஷ்யாவுக்கு. இன்னொரு மிகப்பெரிய லாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் மீது ஏற்கனவே அமெரிக்கா பொருளாதார தடை விதித்திருந்தது. எதனால்னா, ரஷ்யாவிடமிருந்து யாரெல்லாம் எண்ணெய் வாங்குகின்றார்களோ, கச்சா எண்ணெய், அவர்கள் மீது தடை இருந்தது. இப்பொழுது அந்த தடை தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ரஷ்யாவிடம் இருக்கின்ற அந்த கச்சா எண்ணெயை மற்ற நாடுகளுக்கு விற்க முடியும். அதன் மூலமாக இவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். இதன் மூலமாக மீண்டும் உக்ரைன் போரிற்கு ஏற்படும் செலவுகளை சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தான் மகிழ்ச்சி. ஆனால் அமெரிக்காவிற்கோ, ஈரானிற்கோ, மத்திய கிழக்கு நாடுகளுக்கோ, நம்முடைய நாட்டிற்கோ இந்த போரினால் பிரச்சனைகள் தானே தவிர மற்றபடி எந்த லாபமும் இல்லை.